Madras University Mathematics 2 April 2025 question paper part Cல இருக்கிற கொஷின் நம்பர் 24 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்க ஒவ்வொரு சம்ஸாக வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் இந்த டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பை கொடுத்துட்டாங்க. பை கொடுத்துட்டு நம்மளை டெல் பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெல் பை அப்படின்றது கிரேடியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல் பைக்கான ஃபார்முலா எழுதுறேன். டோ பை பை டோ எக்ஸ் ஐ டோ பை பை டோ ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் டோ பை பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். இப்போ டோ பை பை டோ எக்ஸ்னா டோனா பார்ஷியல் டெரிவேட்டிவ். இந்த பையை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ பை பை டோ எக்ஸ். ஒன்று ஒன்றா பண்ணுவோமா? மேலே இருக்க ஃபங்க்ஷன் பாருங்கள், டோ பை பை டோ எக்ஸ். மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை மட்டும்தான் பார்க்கணும். எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ கான்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அது அப்படியே இருக்கும், எக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஒய் கியூப் இது கூட சேர்ந்தே இருக்குன்றதுனால அப்படியே இருக்கும். ஒருவேளை ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் அது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். பட் இங்கே நமக்கு சேர்ந்தே இருக்கு. இன்டூ இசட் பவர் 4. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோ பை பை டோ ஒய். இப்போ அதே ஃபங்க்ஷனில் ஒய்யை மட்டும் பாருங்கள். ஸோ பக்கத்தில் சேர்ந்து இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எழுதுறேன். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அந்த நம்பர் முன்னாடி வரும், ஒரு பவரில் வந்து ஒரு நம்பர் கம்மியாகும். ஸோ ஒய் பவர் 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3 முன்னாடி வரும். ஒய் பவர் 3ல் ஒரு டேர்ம் கம்மியானா 2. இசட் பவர் 4. அடுத்தது டோ பை பை டோ இசட். இப்போ இசட் மட்டும் பாருங்க, ஒய் விட்டுலாம், இசட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், ஒய் கியூப் அப்படியே இருக்கும். ஜெட் பவர் 4ல் 4 முன்னாடி வரும், பவரில் இருக்கிற ஒரு டேர்ம் கம்மியாகும். ஸோ 3 டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது 5 மார்க்கில் கேட்பாங்களா அப்படின்னா இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம டெல் பையோட ஆன்சர் என்ன வருது? டோ பை பை டோ எக்ஸ். அந்த இடத்துல 2x ஒய் கியூப் ஜெட் பவர் 4 ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் பவர் 4 ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ இசட்ன்றது 4x ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் கியூப் இன்ட்டு கே வெக்டார். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ இதுலேயே இன்னொரு பார்ட் இருக்கு. பார்ட் பின்னு வந்து இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இஃப் எஃப் வெக்டார் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைவர்ஜென்ஸ் கர்ல் எஃப். இப்போ இந்த டைவர்ஜென்ஸ் கர்ல் எஃப் அப்படின்றத எப்படி எழுதணும்? டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் எஃப் அப்படின்னு எழுதணும். டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட், டினா டாட் ப்ராடக்ட், கர்ல்ன்றது கிராஸ் ப்ராடக்ட். அப்போ இதோட நோட்டேஷன் எப்படி வரும்னா டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட். எதோட டாட் ப்ராடக்ட்? டெல்லுக்கு டாட், டெல் டாட் அப்படின்னு எழுதணும். டைவோட சிம்பிள் வந்து டெல் டாட், கர்லோட சிம்பிள் வந்து டெல் கிராஸ் அப்படின்னு எழுதுவோம். எதுக்கு? எஃப்க்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். டைவர்ஜென்ஸ் கர்ல் எஃப்ன்றது டைவர்ஜென்ஸ்க்கு டெல் டாட், கர்லுக்கு டெல் கிராஸ், பக்கத்தில் எஃப். ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிக்கணும். டெல் கிராஸ் எஃபோட நோட்டேஷனே ஐ வெக்டார் ஜே கே. செகண்ட் ரோவில் டெல்லோட எக்ஸ்பான்ஷன் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். தேர்ட் ரோவில் மேலே இருக்க எஃப். அதில் ஐயில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, ஜேவோட இருக்கிறது செகண்டு, கேவோட இருக்கிறது தேர்ட்.
ஸோ இங்கே நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட், மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் மாதிரி ஐ வெக்டாரை நான் எடுக்கும்போது இந்த ரெண்டு டேர்ம் இது ரெண்டே எழுதும்போது டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் மைனஸ் இந்த பக்கம் போகணும் மைனஸில் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் இது ஃபஸ்ட்டுக்கு மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு நார்மல் டிட்டர்மினன்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஜே வெக்டார். ஜே எடுக்கும்போது ஜேயோட ரோ அண்ட் காலமை விட்டுருவோம். ஸோ இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இப்படி இருக்கும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். நம்ம மேலேருந்து எக்ஸ்லேருந்து பண்ணும்போது இந்த பக்கத்துலேருந்து பண்ணும்போது இது வந்து ப்ளஸ்ஸு, பட் அதுவே இந்த பக்கம் பண்ணும்போது ஒரு மைனஸ் எப்பயுமே ஆட் பண்ணிக்கணும் ஆஸ் பர் டிட்டர்மினன்ட் ரூல். ஸோ இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் டேர்ம் கே. கேக்கு எடுக்கும்போது கேவோட ரோவையும் காலமையும் விட்டுட்டா இந்த ரெண்டு டேர்ம் தான் வரும். ஸோ கேக்கு என்ன எழுதணும்? கே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் xy z square minus dou by dou y of xy z. எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஐ வெக்டார் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. டோ பை டோ ஒய் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஒய் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இங்கே ஒய் இருக்கா? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ எனக்கு அது என்னவா மாறிடும்? எக்ஸ் ஸ்கொயர் இசட் மைனஸ் அதுவே இந்த பக்கம் பாருங்க எக்ஸு ஒய் ஜெட் ஸ்கொயர் எதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்? ஜெட்டால். ஸோ எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கும். ஜெட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z. இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் எப்பயுமே 0 ஆகாது, சம்டைம்ஸ் வேல்யூஸும் வரும். மைனஸ் ஜே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயருன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x yz மைனஸ் இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது xy ப்ளஸ் கே வெக்டார் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸில் பண்ணும்போது எக்ஸ் 1 ஆகிடும். ஸோ yz ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் ஒன்னை ஒயில் பண்ணும்போது ஒய் இருக்கிற இடம் 1 ஆகிடும். ஸோ xz. சமம் முடிஞ்சிருச்சானா முடியல. ஏன்னா கொஷின் என்ன? டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள் எஃப். நம்ம கேர்ள் எஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டைவர்ஜன்ஸ். டைவர்ஜன்ஸ்னா டாட் ப்ராடக்ட். ஸோ டெல் டாட் டெல் கிராஸ் எஃப். இப்போ நம்ம மேலே வச்சிருக்கிறது வந்து டெல் கிராஸ் எஃப். ஸோ டெல்லுக்கான எக்ஸ்பேன்ஷன் நான் முதல்ல எழுதுறேன். வெறும் டெல் இங்க பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ டெல்க்கான எக்ஸ்பேன்ஷன் டோ பை டோ எக்ஸ் ஐ டோ பை டோ ஒய் ஜே டோ பை டோ இசட் கே. இது டெல் டாட் டெல் கிராஸ் எஃப் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இசட் மைனஸ் 2xy இசட் இன்ட்டு ஐ மைனஸ் 2xyz minus xy into j plus yz square minus xz நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதா அப்படியே இங்கே எழுதிட்டோம். இப்போ டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? i jj and kk இப்படி தான் நம்ம மல்டிப்ளையே பண்ண முடியும். ஸோ i எடுக்கும்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ டாட் ஐன்றது 1. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் அந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இசட் மைனஸ் 2xyz ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் அங்கே ஒரு மைனஸ் இருந்ததுனால நான் இந்த இடத்துலையே என்ன பண்ணுறேன்? ஒரு மைனஸ் அப்ளை பண்ணுறேன். 2xyz மைனஸ் xy ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் yz ஸ்கொயர் மைனஸ் xz. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? இந்த உள்ள இருக்கிற எல்லா டேர்மையுமே எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x இசட். செகண்ட் ஒன்ல எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 1 ஆகிடும். ஸோ 2y இசட் மைனஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x இசட். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆயிட்டு ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஆயிரும். அந்த டேர்ம் வந்து எக்ஸ் ப்ளஸ் இங்கே இசட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் அப்படியே இருக்குது, இசட் ஸ்கொயர் வந்து 2z மைனஸ் லாஸ்ட் டேர்மை இசட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 2yz கேன்சல், எக்ஸ் கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் எஃப் ஓட ஆன்சர் 0.